பிறப்பு என்பது எப்படி இயற்கையாக நிகழ்கிறதோ அதுபோல் இறப்பும் இயற்கையாக நிகழ வேண்டும் என்பதுதான் இந்த பிரபஞ்சத்தின் விதி. அந்த விதிப்படி பிறந்தவரெல்லாம் இறப்பது என்பது இயற்கை. அது ஏன் மனிதன் இடையிலேயே அடிக்கத் துடிக்கிறான்? பிறப்பு போல் இறப்பும் இயற்கையாய் நிகழ்ந்திருந்தால் அந்த ஆத்மா தானாக எங்கு சேர வேண்டுமோ அங்கு சேர்ந்துவிடும். அந்த இயற்கையான விதியை மனிதன் உடைத்து சிதைத்து மனித ஆத்மாவை இடையிலேயே அடித்து விடுகிறான். இதற்கு காரணம் பதவியாசை, பணத்தாசை, பெண்ணாசைதான். மற்றவரின் துன்பத்தை தன் துன்பம் போல் நினைக்காத மனிதன் அவன் ஒரு மனிதனா? இந்த பிரபஞ்சத்தில் உனக்கு என்ன நிர்ணயிக்கப்பட்டதோ அதை மட்டும் சொந்தமாக்கிக்கொள். அடுத்தவர்கள் பொருள் மீது ஆசை வைக்காதே. மீறினால் என்னவாகும் என்பதற்கு இப்படம் ஒரு உதாரணம். வண்டி எதுவும் மக்கார் பண்ணுத, என்னன்னு பார்க்குறேன். இன்னொரு அப்பாவி பொன் வாழ்க்கையை கெடுக்க பாக்குறியா? உன்னை விட மாட்டேன்டா.
டக்குன்னு சொல்டா. ஒரு தலைவலி. We are going to beautiful forest. We're gonna make research on beautiful trees. Everybody, you, everybody. We're gonna real rock. Come on, let's rock, man. Come on. But one condition. What? மச்சி அழகுன்னு சொல்லு. ஆனா உன்ன அழகுன்னு சொல்லிக்காத. ஏச்சி வாய மூடுடா. நீங்க எப்ப பார்த்தாலும் ஒரே தொல்லை. Nonsense. Stupid. அவன் பேர் அவனே சொல்லிக்கிறான். நான் மேமோட சீஃப். அதனால ஒரு கண்டிஷன். மச்சி நீ மேடத்துக்கு மட்டும் சீப் இல்ல. எல்லா விஷயத்திலும் சீப் ஆனவன். என்னைய மானத்தை வாங்குற? ஓகே. மச்சான் மானத்தை பத்திலாம் நீ பேச கூடாது. என் கண்டிஷன் என்னன்னா எல்லாரும் என்னதான் ஃபாலோ பண்ணனும். ஓகேவா? You get the message? நீயே அரியஸ் உன்னை ஃபாலோ பண்ணா நாங்க எல்லாம் வாஷ் அவுட் தான். டேய் யானை எப்ப பார்த்தாலும் மொக்க பண்ணினே இருக்க. கிளாஸ்லயும் இப்படி தான் பண்ற, அவுட்டிங்லயும் இப்படி தான் பண்ற. ப்ராஜெக்ட்க்கு வந்திருக்கோம்டா, ஜாலியா இருக்கணும்டா. உள்ளுக்காகவே வந்திருக்க. போடா போடா. ஓகே, நான் எல்லாருக்கும் ஒரு அழகான சாங் பாட போறேன். You love me, I know you care. Shout whenever, and I'll be there. You are my heart, baby, baby, baby. Yeah, like a baby, baby, baby. No, like a baby, baby, baby. Yeah, short, tall, and deep. Okay, song's over. என் பாட்ட பொறுமையா கேட்டதுக்கு எல்லாருக்கும் நன்றி. பெரிய பாகவதரு பாட்ட முடிஞ்சிட்டாராமா. My dear friends, டேய் ஓவரா மாஸ் கடவரா சொல்ற சீக்கிரம் சொல்டா. we are entering a beautiful forest. ஒரு அழகான காட்டுக்குள்ள நுழைய போறோம். நண்பேண்டா 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 ஒண்ணுக்குள்ள ஒன்னாயிருப்போம், கண்ணுக்குள்ள கண்ணாயிருப்போம், எண்ணங்களா ஒன்னா நினைப்போம், நினைச்சத சேர்ந்தே முடிப்போம். நண்பேண்டா 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 பச்சவண்ண காட்டுக்குள்ள அந்த வெண்ணிலவ நாம பிடிப்போம், கொட்டுகிற அருவியில துள்ளி துள்ளி நாம குளிப்போம். ஆட்டம் பாட்டமே எந்த நாளுமே என்றும் தொடருமே, நம்ம உறவிலே நட்பு ஒன்றுதான் என்றும் நிலைக்குமே, உலகம் இருக்கும் வரை நட்பு ஜெயிக்குமே. நண்பேண்டா 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 நண்பேண்டா. We have future time to say, teen is the matter, never let down. Youth is the power, believe me. Easy to the master, punch it out. Break out with the kinship, cut it out. Which is the matter, it's true. Pull up in the nights, grab it up. Struggle to win, yo. Let's listen to Master Rick's very fast. Check that. We have future, teen is the matter. Youth is the power, use it as a monster. Break out with the kinship, which is the matter. Pull up in the night, struggles to win. Nambenda, yo. Nambenda, yo. Nambenda, yeah. Nambenda, let's win. நேயத்தை நீ
என் காதலை நீ நம்பு வேண்டாண்டி பிடிவாதம் காதலன் தான் சுகவாசம் அடி உந்தன் காதலே எந்தன் ஜீவனே சென்னில் என்றுமே உந்தன் காதலே பார்க்கும் பார்வைக்கே மனசு ஏங்குது சொல்லும் வார்த்தையால் உயிரும் திரும்புமே நந்தேண்டா 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 ஒண்ணுக்குள்ள ஒன்னாயிருப்போம் கண்ணுக்குள்ள கண்ணாயிருப்போம் எண்ணங்களா ஒன்னா நினைப்போம் நினைச்சத சேர்ந்தே முடிப்போம் நந்தேண்டா 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 மச்சான் நானும் காலேஜ் விட்டு வேன் கிளம்புல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். இந்த புல்டோசர் வாயன் வார்டன் அந்த மேடத்துக்கு பின்னால சொல்லி விட்டே இருக்கான்டா. ஏதோ அமானுஷ சக்தி இருக்கிறதா எனக்கு தெரியுது. ஏய் சூர்யா பேசாம போயிடலாம்டா. யாம் இருக்க பயமேன் வாங்க. அவன் எல்லாத்தையும் பாப்பா வா போலாம். சரியா சொன்னா மச்சான். ஹே பாய்ஸ், காட்டுல நடக்கிற பல விஷயங்கள் உங்களுக்கு புரியாது. காட்டுல மட்டும் இல்ல மச்சான், காலேஜ்ல ப்ரொபோசல் நடத்துற எந்த விஷயமும் இவங்களுக்கு புரியாது. ஆனா புரிய மாதிரி மண்டே ஆட்டுவாங்க. இவனுக்கு மாதிரி நாட்டுல பல பேர் இருக்காங்கடா. டேய் ப்ராஜெக்ட்டுக்காக இந்த காட்டுக்கு வந்தா வார்டனுக்கு மேம்க்கு லவ் ஆமா மச்சான். ஆமா இது கூட இவனுக்கு இவ்வளவு லேட்டா தான் புரியுது பாரு. டேய் மச்சான், நம்ம காலேஜ்ல எந்த பொண்ணும் பையனை லவ் பண்ணா உடனே சேர்த்து வச்சிடுறாம. அதான் பூவே உனக்காக விஜய் மாதிரி. மச்சான் ஊரா வீட்டு லவ்வுக்கு ஊருகா மாதிரி இருந்தா தான் வீட்டு லவ் சரவணபவன் சாப்பாடு மாதிரி சந்தோஷமா வளர்ற கான்செப்ட்ல இருக்கிறவன் நான். யார் லவ் பண்ணாலும் சேர்ந்து பண்ணா அப்படியே மச்சி. மச்சி என்னடா இங்க வா, ஒரு சின்ன மேல அந்த பொண்ணை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி கூட. யார லவ் பண்ற நீ? லவ்வா கரெக்ட் பண்ணி கூட. கரெக்ட் பண்றதா? டேய் கரெக்ட் பண்றதெல்லாம் என் வேலை இல்லடா. லவ் பண்ணா சேர்த்து வைப்பேன். கரெக்ட் பண்ணி கொடுக்க அந்த இந்தா கொஞ்சம் பணத்தை வேணா வச்சுக்க. டேய் என்ன நீ தப்பா புரிஞ்சிட்ட மச்சான். இதெல்லாம் நல்லா இல்ல, ஒழுங்கா இரு. ஆளா பாரு. டேய் மச்சான் கூப்பிட்டு தப்பா போச்சுடா. மாமா ஆகிட்டான்.
மரத்துல இருந்து விழுதுகள் அந்த மரத்துல போய் பின்னி இருக்கு பாத்தீங்களா? இந்த மரம் 300 வருஷம் பழமையானது. மேடம், how are these branches are connected with another tree, madam? தமிழ்ல சரியா क्वेश्चन கேட்டாவே உங்களுக்கு ஒழுங்கா பதில் சொல்ல தெரியாது. இதுல இங்கிலீஷ்ல கேக்குற? உனக்கு மட்டும் தான் இங்கிலீஷ் தெரியுமா? மேடம், எனக்கு ஒரு சின்ன டவுட். அங்க இருக்கிற வேறு இங்க வருமா, இங்க இருக்கிற வேறு அங்க போகுமா? ஏன் இத கரெக்ட்டா சொல்லிட்டாங்கன்னா நீ PhD வாங்கிடுவியா? வெச்சிருக்க அரியஸ முடிக்கிற வழிய பாருமா. மேடம், எப்படி மேடம் கனெக்ட் ஆயிருக்கு சொல்லுங்க மேடம். அது அந்த மரத்தோட வேர்கள் 1/2 கிலோமீட்டர் தள்ளி போய் இன்னொரு மரத்துல பின்னிக்கும். அதுதான் இந்த மரத்தோட சிறப்பு. இந்த மரத்துக்கும் அந்த மரத்துக்கும் 1/2 கிலோமீட்டர் இடைவெளி தான் முக்கியம். இந்த விழுதுகள் ரொம்ப பெருசாகி மச்சான் வாளை மட்டும் கூப்பிடாடா, யானையும் சேர்த்து கூப்பிடா. டேய், நீ என்ன அந்த பொண்ணுக்கு ப்ரொபோஸ் பண்ணவே இல்ல, அதுக்குள்ள கூப்பிடணுமா உனக்கு? ஏண்டா, நான் என்ன மாமா வேலையை பாக்குறேன்? சரி, உனக்காக வேண்டி செய்யறேன் மச்சான். என்ன பல்லு இருக்கிறவங்க பக்கோடா சாப்பிடுறீங்க. அங்க அது மேடம் அதான் எங்க வந்தாலும் உனக்கு இதே பிரச்சனை தான். போய் தொலை. இவ எப்பவுமே இப்படிதான். என்னடா சூர்யா, படிக்கிற நேரத்துல டிஸ்டர்ப் பண்றீங்க? முக்கியமான விஷயம் பேசணும், நீ அவளையும் கூட்டிட்டு வா. சரி இரு வரேன். யானை கூட்டு வந்துரு. ஏய் சீக்கிரம் வா. வரேன். இந்த வேறு அந்த மரத்துக்கு போகுது, அந்த வேறு இந்த மரத்துக்கு வருது. மேடம், தனியா போக பயமா இருக்கு, அவளையும் அனுப்புங்க மேடம். ப்ளீஸ் மேடம். காலையில இருந்து உனக்கு இதே பிரச்சனை தான். எங்க ப்ராஜெக்ட் நடத்த விடுறீங்க? இன்னைக்கு கிளாஸ் நடந்த மாதிரி தான். போங்க, போ, கூட்டிட்டு போ. நீங்க கவலைப்படாதீங்க, யார் போனாலும் நான் போக மாட்டேன். நீங்க சொல்லுங்க. ஆமா, அந்த கிளைக்கும் கொஞ்சம் தள்ளி போடா. லட்சன்னு கூட பாக்குறது இல்ல. இது புரியுது. அப்படியே ஒராசர. அது புரியலையே. உனக்கு எதுவுமே புரியாது. எதுக்குடா வர சொன்னீங்க? ஏய், எதுக்கு நீ சத்தம் போடுற? அங்க கிளாஸ் நடக்குது இல்ல, கொஞ்சம் அமைதியா வா. என்ன ஏண்டி கூப்பிட்ட? வா. என்னடி நீ? ஏய் சூர்யா, சொல்றேன். டேய் மச்சான், எனக்கு மீனாவோட ஒரு அவசரமான வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். நீங்களே போங்க, கேம்ப்ல மீட் பண்ணுவோம். நீங்கடா கூட்டி போறீங்க? கிளாஸ் வர கொட்டடிச்சிட்டு வந்திருக்கேன். என்னப்பா? இங்க தான்ப்பா, அப்படியே உட்கார்ந்து கடைசிட்டா போறோம் வா. நினைச்சதெல்லாம் நடக்கும் போல இருக்கு. ஓ, இங்கதான் இருக்கியா? வரேன் இரு. மீனா, விடு மீனா. மீனா, மீனா, விடு மீனா, விடுன்றல. என்ன பண்றீங்க? என்ன மீனா, நான் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்ல, டிஸ்டர்ப் பண்ணாத ப்ளீஸ். எப்ப பார்த்தாலும் குட்டி சத்தம், பேய், பிசாசு இத பத்தி தான் ஆராய்ச்சி பண்ணுவீங்களா? நம்ம ப்ராஜெக்ட்ட பத்தி யோசிக்கவே மாட்டீங்களா? இந்த பா, டிஸ்டர்ப் பண்ணாத. இதுவும் ஒரு ப்ராஜெக்ட் தான், நான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். ஏன் விஷயத்துல நீ தலையிடாத. அப்போ
என்ன பார்த்தா வெறுப்பா இருக்கா? ப்ரப்போஸ் பண்ணும்போது எப்படிலாம் பேசுனீங்க, இப்போ எப்படி பேசுறீங்க? ப்ளீஸ் மீனா, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ, ஓகே? ஏன் புரிய மாட்டேங்குது உனக்கு? அப்ப நம்ம காதல் உண்மையானது இல்லையா? என்ன சூர்யா இப்படி பேசுற? மீனா, தயவு செய்து என்ன புரிஞ்சுக்கோ. நான் ப்ராஜெக்ட்ல இருக்குன்னு சொல்றேன், அதுக்கப்புறம் நீ திருப்பி காதலுக்கு இதுன்னு தேவையெல்லாம் பேசிட்டு இருக்க. நீ டிஸ்டர்ப் பண்ணாதான் காதல்னா அது காதலே இல்லை, புரிஞ்சுக்கோ. ஏய் சூர்யா நில்லுடா. சூர்யா, ஏய் சூர்யா நில்லுடா. என்ன மீனா வேணும் உனக்கு? இதுதான் உன் ட்ரூ லவ்வா? வாட் இஸ் திஸ் சூர்யா? இல்ல மீனா, என்னை பத்தி புரிஞ்சுக்கோ. முன்னோர்கள் பேய் ஆராய்ச்சியில் பண்ண தவறுகளை நான் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆவிகளுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆமாமா, உங்க குடும்பத்தை பத்தி எனக்கு தெரியாதா? எப்ப பார்த்தாலும் பேய் பிசாசு, அங்க சூனி வைக்கிறது, இங்க வைக்கிறது, எல்லா குடும்பத்தையும் நாசம் பண்றீங்க. நீயும் அப்படித்தானே போற? போடா. என்னடி சொன்ன? இடியுடன் கூடிய மழையே இது சாரல் இல்லையே, இமைகளின் ஓர ஈரம் என் இதயம் நனையுமே. எந்த கண்ணே இந்த நன்பே இந்த காதல் சுகந்தானோ, எந்த கண்ணே இந்த நன்பே இந்த காதல் சுகந்தானோ. என் ஜீவன் உன்னை வந்து சேரும் நேரம். இடியுடன் கூடிய மழையே இது சாரல் இல்லையே, இமைகளின் ஓர ஈரம் என் இதயம் நனையுமே. முரட்டுத்தனமான காதல் என்றுமே நிலைக்காதடி, எந்தன் பெண்ணே உந்தன் நினைவே என்றும் மாறாதடி. காதல் இல்லை, காதல் இல்லை, உண்மையான காதல் அழிவதில்லை. காதல் ஜெயமே, காதல் ஜெயமே, அன்பு கூட காதல் வசமே. இடியுடன் கூடிய மழையே இது சாரல் இல்லையே, இமைகளில் ஓர ஈரம் என் இதயம் நனையுமே. காதல் ஒரு கலவர பூமி, நானும் இங்கு தீவிரவாதி. வென்றாலும் தோற்றாலும் என் யோகம்தான். காதலது பூக்களின் பூமி, அன்பு ஒன்றே எங்கள் சாமி. பள்ளி பாடம் சொல்லித்தரவா, என்னை நான் அள்ளித்தரவா. காதல் தேர்வில் வெற்றி காண்போம், காதல் பாடம் சொல்லிக் கொடுப்போம். அன்பு என்றும் காதல் தேசம், இன்பம் இங்கு தேசிய கீதம். அன்பே என் அன்பே என் சுவாசம் நீதானே. இடியுடன் கூடிய மழையே இது சாரல் இல்லையே, இமைகளின் ஓர ஈரம்
என் இதயம் நனையுமே எந்தன் கண்ணே உந்தன் அன்பே இந்த காதல் சுகம்தானும் எந்தன் கண்ணே உந்தன் அன்பே இந்த காதல் சுகம்தானும் என் ஜீவன் உன்னை வந்து சேரும் இந்நேரம் இடியுடன் கூடிய மழையே இது சாரல் இல்லையே இமைகளின் ஓர ஈரம் என் இதயம் நனையுமே என்ன வேற இருக்கும்? சரி, நம்ம ஆராய்ச்சிக்கு இது உதவுனா சரி. மச்சான் இந்த செல்ல இருக்கிற பொண்ணை பாரு எப்படி இருக்கானு. டேய் அப்படியே அனுஷ்கா மாதிரி இருக்காடா. இவளே அனுஷ்கான்னு அனுஷ்கா என்னடா சொல்றது? தப்பா சொல்றேன். ஹைட்டுக்கு ஏத்த மாதிரியே பாக்குறியடா. தலைவர்கிட்ட காட்டினா என்ன சொல்லுவாரு? தூக்க சொல்வாரு. தூக்கிடுவோம். மச்சான் வந்த வேலையை பார்ப்போம். சொல்லு மச்சான். நாளைக்கு எப்படியாவது பிரியாவை உஷார் பண்றோம். அவளை மட்டும் தாண்டா கரெக்ட் பண்ண முடியல. நாளைக்கு போறது இன்னும் டீப் ஃபாரஸ்ட். என்ன எல்லாரும் மரத்தை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம நைஸா பிரியாவை கரெக்ட் பண்றோம். ஓகே மச்சி. ஆமா ரொம்ப நேரமா என்ன பண்ணிட்டு இருக்கான்? மரத்தை பிடிச்சி இப்படி நோண்டிக்கிட்டு ஆவிகளை பத்தி ஆராய்ச்சி பண்றாராமா. சூர்யா பிடிச்சிட்டியா? அது இவனை பிடிக்காம இருந்தா சரி. என்னடா கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? டேய், பிறந்தம்மா செத்தம்மான்னு இருக்கக்கூடாதுடா. வாழ்ந்தா ஏதாவது சாதிக்கணும். எங்கள் அப்பா இருக்கார்ல, அவர் ஆவிங்களுக்குலாம் கெடுதல் பண்ணுறாரு. ஆனால் நான் அப்படி இல்லை. நான் அதுங்களுக்கெல்லாம் நல்லது பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு புரியாதுடா. ஒரு நாள் இல்லாட்டா ஒரு நாள் நீங்கள் இதனால் கஷ்டப்படுவீங்கடா. அப்போவும் நான் தாண்டா வரணும். நல்லா யோசிச்சுங்க. சும்மா சிரிக்காதீங்கடா. டேய் போடா போடா, நீ ஆவியை பிக்கப் பண்ணு, நாங்க கேர்ள்ஸை பிக்கப் பண்றோம். நம்ம எத்தனை பேரை கும்மி அடிச்சு கும்மாளம் போட்டிருப்போம். மச்சான் வாடா, நான் போய் பிரியாவை பிக்கப் பண்ணலாம்டா. வாடா கிளம்பு மச்சான். சின்ன சின்ன தூரல் என்ன என்னை கொஞ்சம் பாடல் என்ன. மச்சான் முதல்ல சொல்லிட்டேன், நமக்குள்ள அக்ரிமெண்ட் தெளிவா இருக்கணும். நான் தெளிவா இருப்பேன். சண்டை போட்டு கூடாது. சரியா? அதெல்லாம் சண்டை போட மாட்டேன். என்ன ஃபர்ஸ்ட் டைமா தலைவரை விட்டுட்டு போறோம். அதான் கொஞ்சம் ஃபீலிங்ஸா இருக்கு. ஆமாடா. சரி விடு. டேய் பியூட்டிஃபுல்லா வரேன் தெரியும் ப்ளே பண்ணி அவளை தூக்கு. அது என்னடா வந்திருக்கோம்? டேய் மச்சான். டேய் டேய் ஹாய் பிரியா. ஹாய். இஃப் யூ டோன்ட் மைண்ட் நான் வரையறேன், போஸ்ட் கொடுக்குறியா? ஓகே. தேங்க் யூ. வா. நான் எங்க உட்காரணும்? இப்படி உட்காரு. அப்படி உட்கார். நேரே கால் அப்படி. ஓகே. அழகா இருக்க பிரியா. நீ போஸ்ட் கொடு. மச்சான் தூக்கிடலாம். ஓகே தூக்கிடலாம். பிரியா கொஞ்சம் கோஆபரேட் பண்ணு. ஏய் ஏய். என்னடா பண்றீங்க? ஏய். டேய் செத்துட்டாப்ல இருக்குடா. டேய் யாருக்கும் தெரியாம இங்கேயே போஸ்ட் போயிடலாம்டா. அதான் சரி. சீக்கிரம் தோன்றா.
வலிக்குது. எங்கடி போனா? பயமா இருக்குடி. எங்கெங்கேயோ தேடிட்டோம், எங்கேயுமே கிடைக்கலடி அவ. நான் அப்பவே சொன்னேன் எங்கேயும் போகாத போகாதன்னு. பிரியா, பயமா இருக்குடி. போனா அவ. பிரியா, பிரியா. என்னடி இதெல்லாம்? சரி வா, மேம் கிட்ட சொல்லலாம். வா சீக்கிரம் வா. பாத்து வாடி. பாத்து பிரியா. யாரடி உன்னை இப்படி பண்ணா? சொல்லு பிரியா. சொல்லு பிரியா, சொல்லு. என்னடி ஆச்சு? சொல்லுடி. ஜெகனும் கண்ணனும் என்ன கெடுக்க வந்தானுங்க. நான் அவனுங்க கிட்ட இருந்து தப்பிக்கும் போது என்ன தலையிலே அடிச்சிட்டானுங்க. அப்புறம் நான் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது அங்க யாருமே இல்லை. வாடி. ப்ராஜெக்ட் பண்ணாம இங்க வந்து விளையாடிட்டு இருக்கீங்க. நீதான் 70 டமாரா மச்சாடா. அப்படி கத்துறதால உனக்கு காது புரியாது மச்சி. பிரியா, பிரியா என்னமாச்சு? என்னாச்சு? என்னாச்சு? ரத்தம் வருது. ஐயோ, ஜெகனும் கண்ணனும் அவளை அடிச்சிட்டாங்க. எங்க போனாங்கன்னே தெரியல அவங்க. என்னது? அந்த ஜெகனே கண்ணனை இழுத்துட்டு வாங்கடா. டேய், நீ இவனை இந்த பக்கம் வாடா. டேய், வாங்கடா. டேய், வாங்கடா. இது கண்ணனோட வாட்சாச்சே. எங்க போயிட்டான்? கண்ணா, கண்ணா. இது ஜெகனோட மொபைல் ஆச்சே. ஜெகா, எங்கடா போய் தொலைஞ்சீங்க ரெண்டு பேரும்? எங்க போனாங்க ரெண்டு பேரும்? நீங்களா கீழே கிடக்கு. ச்சே, எங்க போனாங்கன்னு தெரியலடா. ச்சே, இப்ப வேற. மேம், அவங்கள காடு ஃபுல்லா தேடி பார்த்தோம் மேம். எங்கேயுமே கிடைக்கல மேம். எங்க போனாங்கன்னே தெரியல மேம். பசங்களா எங்க? இதோ வராங்க ரெண்டு பேரும். மேடம், அந்த பொம்பளை பொறுக்கி பசங்க காடு ஃபுல்லா தேடி பார்த்தோம். எங்கேயும் கிடைக்கல. கடத்தாளுங்க கைமா பண்ற கைமா. எனக்கு தெரியல. வேற எங்க போனாங்க? காடு ஃபுல்லா தேடியாச்சு, அவங்கள எங்கேயுமே காணோம். எங்கேயும் கிடைக்கலையா? அப்பவே சொன்னேன்ல, ப்ராஜெக்ட் சீக்கிரம் முடிங்கடான்னு. கேட்டிங்களா? அவனுக்கு பிரச்சனை பண்ணிட்டு எங்கேயாச்சும் ஓடி இருப்பாங்க. எல்லாரும் ஒரே இடத்துல இருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனை இப்ப வந்திருக்குமா? வந்த வேலைய பாருங்கடானா. விளையாட்டுத்தனமா இருக்கீங்க. என்ன பண்ணற அவரு? சார், அவங்கள எங்கேயுமே காணோம் சார். சார் அவங்க. சார், பாத்தீங்களா சார்? என்னாச்சு சார்? முதல்ல காலேஜ் பண்ணுங்க. நானே மேனேஜ்மென்ட்க்கு என்ன பதில் சொல்லலாம்னு முழிச்சிட்டு இருக்கேன். இவங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாது. நம்ம காட்டுக்குள்ள வந்திருக்கோம். அங்க இங்க போவாதீங்கன்னா கேக்குறீங்களா? மேம், அவனுக்கு மோசமான பசங்க மேம். எத்தனையோ வாட்டி சொல்லி பார்த்துட்டோம். அவனுக்கு திருந்துற மாதிரி இல்ல மேம். காடு ஃபுல்லா தேடி பார்த்தோம் சார். நாங்க ரெண்டு பேரும் தான் தேடி பார்த்தோம். எங்கேயுமே கிடைக்கல சார். போங்க, எல்லாரும் போய் தேடி பாருங்க. சும்மா பேசிட்டே இருக்காதீங்க. வாட்சோட ஓட மாட்டேங்குது. சார், காலேஜுக்கு வேணா இன்ஃபார்ம் பண்ணிடுங்க என்ன சார். நீ மட்டும் இங்க நின்னுட்டு இருக்க? போ, நீயும் போய் தேடி குற சொல்லுங்க. அந்த மாதிரி நாமளும் மரப்பந்துக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. எந்த இடத்துக்குள்ள அந்த பேய் இருக்குன்னே தெரியலையே. ஐயோ, ஐயோ, எனக்கு நாட்டெல்லாம் அடைக்கிற மாதிரி இருக்குது. கிட்னியும் வேலை செய்யல. ஐயோ, லேசா காட்டுல சருகானா கூட பேய் பசங்களா கூடவே வந்தீங்களா? எங்கடா போயிட்டீங்க? ஆளுக்கு ஒரு பிகர் செட்டர் கல்பட்டு போயிட்டீங்களா? ஐயோ, சரக்கு அடிச்சு ஒருத்தன் சல்சா பண்ற ஒருத்தன்ற மாதிரி ஆயிடுச்சு என் நிலைமை. நம்ம காலேஜிலேயே அசிங்கமான பிகர் பிரியா. அவளை நேத்து தான் கரெக்ட் பண்ணி உசார் பண்ணேன். பல்ப் பெரிய நேரத்துல ஜூஸ் முடிக்கிறீங்களா? பாருங்களா? நான் இல்ல. அம்மா தாயே, அம்மா புண்ணியவதி பேயே, நீ நல்ல பேயா கெட்ட பேயா எனக்கு தெரியாதுமா. ஆனா சத்தியமா சொல்றமா, நீ நினைக்கிற மாதிரி குடிக்கிறதுக்கு என் உடம்புல ரத்தம் இல்லம்மா. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், என் ரத்தத்தை நீ குடிச்சா
நீதான் போதாயிடுவேன். உடம்பு ஃபுல்லா டாஸ்மாக் சரக்குமா. இது சத்தியம் சத்தியம் சத்தியம். நம்பு பேய். இங்கிருந்து ஃபர்ஸ்ட் எஸ்கேப் ஆகிற வழியை போகண்டா. தேடி போனானுங்க. ஒத்தனை கூட ஆளை காணோம். எங்கதான் போனானுங்க தெரியல. கூட இல்லையா? பயமா இருக்குடி. பார்த்து போங்க. என்ன மேடம் போங்க. எல்லாரும் இந்த பக்கம் வாங்க. கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போலாம். தெரியல. வாங்க. பார்த்து பார்த்து வாங்க. உட்காருங்க. உட்காருடி. அப்பாடா. அங்கதான் அவ்வளவு இடம் இருக்குல்ல, கொஞ்சம் தள்ளி உட்கார கூடாதா? நான் உட்கார்ந்தா உங்களுக்கு என்னவா? கொஞ்சம் பொறுத்துக்குங்கம்மா, அவனுங்களை கண்டுபிடிச்சிடலாம். எல்லாரும் சேர்ந்தே சாப்பிடலாம். பயமா இருக்கு மேம். நான் இருக்கும்போது என்ன பயம் உங்களுக்கு? பயப்படாதீங்க. போங்க மேடம். அங்க யானைய பார்த்ததும் எங்களை விட்டுட்டு அலறி அடிச்சுட்டு ஓடிட்டீங்க. நான் யானைய பார்த்து பயந்து ஓடலம்மா, எனக்கு கொஞ்சம் அவசரம், அதான் போயிட்டேன். இவரை விட்டுட்டு தானே போனேன். ஒரு ஆம்பளத்தன கூட இல்லையே மேடம். நான் இருக்கல. ஐயோ, நீ ஆம்பளையா? அதுல என்ன சந்தேகம்? ஆஹா, நீ அவங்கள போய் தேடு, அது போதும். அவங்கள போய் தேடு, அப்புறம் நீ ஆம்பளையா இல்லையான்னு சொல்றோம். போயா போ. ஆளைய மூஞ்சியும் பாரு. கூட்டிட்டு வாங்க சார். சரி மேடம், நான் கூட்டிட்டு வரேன். பார்த்து போங்க. பேசாம போயா. மேம் ரொம்ப பயமா இருக்கு மேம். பாய்ஸ் யாருமே இல்ல. அவங்க வருவாங்கம்மா. நீங்க ஏன் பயப்படுறீங்க? பயமுத்திருச்சு மேம். ஐயோ, ரொம்ப பயமா இருக்கு. பேயெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. காட்டுல மரம் எல்லாம் இருக்குல்ல, அது ஆடும்போது அதோட சத்தத்தால தான் உங்களுக்கு பயமா இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேன்றீங்க? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சொன்னா புரிஞ்சுக்கோங்க. நான் இருக்கேன்ல, என்ன பயம்? என்ன சவுண்ட் அது? என்னடா பெரிய பேய்? இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன்டா. நான் ஆம்பளை சிங்கடா. இது நீ பேசல, உனக்குள்ள குவார்டர் பேசு. மேடம் மேடம் ரொம்ப பயமா இருக்கு மேடம். பேசாம இரு. நீயும் பயந்து என்னையும் பயங்காட்டுற. சொல்றேன்ல, பயப்படாத. மேடம் நான் இருக்கேன்ல, எதுக்கு பயப்படுறீங்க? பயந்தே இருக்க வேண்டியது. மேடம் ரொம்ப பயமா இருக்கு மேடம். படிக்கிற பிள்ளைங்க தானே, எதுக்கு பயப்படுறீங்க? என்னமோ நடக்க போகுது மேடம். இந்த வயசுல போய் பயப்படுவாங்களா? பயமா இருக்கு. பயப்படக்கூடாது. கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஏய், இப்போ என்ன பண்ண? நான் மேடம் ஆம்பளை மாதிரி காட்டிக்க வேண்டியதுதான். என்னாச்சு? என்னாச்சு? எது கத்துற? கத்தாதம்மா. என்ன சொல்றீங்க? பயப்படாதீங்க, நான் உங்களை ஒண்ணும் பண்ண மாட்டேன். நீங்க இந்த காட்டை விட்டு போயிடுங்க. என்ன உங்களுக்கு ஆபத்து இருக்கு. போயிடுங்க. கதைதான், கடும் புயல்தான், வாழ்க்கையே வேஷமா, வேஷங்களா மோசங்களா, நடந்தவை எல்லாமே மாயமா மாயமா,
வேஷமா இருட்டு அறையிலே நின்றிருந்தேன், வெளிச்சத்தை தேடி நான் அலைந்தேன். பொய்யான வெளிச்சம் நான் கண்டு நரக குகையிலே விழுந்து விட்டேன். விழுந்தது பாவமா, சோகமே சாபமா? மாயமா மாயமா வாழ்க்கையே மாயமா, பெரும் கதைதான் கடும் புயல்தான், வாழ்க்கையே வேஷமா? வேஷங்களா மோசங்களா நடந்தவை எல்லாமேதான் மாயமா மாயமா, வாழ்க்கையே மாயமா? அன்புக்காகவே ஏங்கி நின்றேன், கொடூரம் என்னை சோர்ந்ததுவே. பெண்ணாக நானும் பிறந்ததனால் வேதனை தானே சேர்ந்ததுவே. இறைவா நியாயமா, எல்லாமே மாயமா? மாயமா மாயமா, வாழ்க்கையே மாயமா? பெரும் கதைதான் கடும் புயல்தான், வாழ்க்கையே வேஷமா? வேஷங்களா மோசங்களா நடந்தவை எல்லாமேதான் மாயமா மாயமா, வாழ்க்கையே மாயமா? நானும் இவங்களை தேடாத இடமே இல்லை. எங்க போயிருப்பாங்க? எங்க போய் தேடுறது, என்ன பண்றது ஒன்றும் புரியல. நானும் காடு ஃபுல்லாக தேடியாச்சு. எங்க போயிருப்பாங்க?
ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணி வச்சிருக்க நீ? கொலை பண்ணிட்டேன். எதுக்காக அவங்கள கொலை பண்ண? என்ன கொலை பண்ணிட்டாங்க. என்ன அணுவா கொலை பண்ணிட்டாங்க. அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவியா நீ? ஒழுங்கு மரியாதை சொல்றேன். என்னோட கட்டுக்குள்ள நீ வந்துடணும். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உங்களை நான் மறக்க மாட்டேன். தயவு செஞ்சு என்ன விட்டுடுங்க. உங்க சக்தியாலே என்ன அடக்கிடாதீங்க. நான் உன்னை விட மாட்டேன். நான் அவனை பழி வாங்கணும். நான் உன்னை விட்டா நீ நிறைய பேரை கொன்னுடுவ. கதைக்கு ஆதிநாராயணன் தெரியுமாடா உனக்கு? யார் அது? என் மாமன். எல்லாமே எனக்கு தான் சொந்தம். இந்த ஜமீன் மொத்தமும் இந்த ஆதி நாராயணுக்கு தான் சொந்தம். ஐயா ஐயா, உங்க தங்கச்சி நம்ம ஜமீன் மேல கேஸ் போட்டாங்க ஐயா. என்னடா சொல்ற? உண்மைதானாங்க ஐயா. இப்படி பண்ணிட்டாங்களே ஐயா. ஆதி நாராயணா, இந்த ஆதி கிட்டயே சொத்துல பாதி கேட்கிறாள. கூட பிறந்தவளாச்ச, அதே ரத்தம் இருக்கும்ல. ஏன் எச்சப்பால குடிச்சு வளர்ந்தவளுக்கு இந்த அறிவு கூட இல்லைன்னா அவளுக்கு எப்படி செய்யணுமோ அப்படி செய்யணும்டா. புரியல? தபார், நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. இந்த கேஸ்ல நான் ஜெயிச்சாகணும். ஐயா தப்பா நினைக்கலன்னா நான் ஒண்ணு சொல்லட்டுமா? தப்பவே கூடாது. அப்படி நடந்ததுன்னா அவ தலையும் இருக்காது, தப்பிக்கிறதுக்கு ஊன் தலையும் இருக்காது. ஜாக்கிரதை. ஐயா, உங்களுக்கு ஒரு அழகான பையன் இருக்கான், அவங்களுக்கு ஒரு அழகான பொண்ணு இருக்கு. சாபாஷ். நீ சுத்தி முத்தி எங்க வரன்னு இந்த ஆதிநாராயணுக்கு தெரிஞ்சு போச்சு. அதேதாங்க ஐயா. அது நடந்துருச்சுன்னா இந்த கேஸ் பீசு போயிடுங்க ஐயா. நீ தாண்டா சரியான நம்ம பரம்பரை வக்கீல. மேரேஜ் முடிஞ்சதும் சிங்கப்பூர்ல செட்டில் ஆயிடுறோம். எனக்கு இதெல்லாம் பார்த்து பார்த்து போர் அடிச்சிருச்சு தெரியுமா உனக்கு? அதெல்லாம் நடக்காது டி. ராமர் இருக்கானதாண்டி சீதைக்கு அயோத்தி. என் அப்பாக்கும் அம்மாக்கும் தெரிஞ்சு நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? எங்க வீட்ல நான் வச்சதுதான் சட்டம். அதே மாதிரி தான் நீயும் இருக்கணும். அதெல்லாம் என்கிட்ட நடக்காது. கல்யாணத்துக்கு அப்புறம் எவ்வளையாச்சும் பார்த்தேன், அப்புறம் நான் அவ்வளவுதான். உங்ககிட்ட தானே சொல்லிட்டு இருக்கேன். எதுக்கு அதை போட்டு பார்த்துட்டு இருக்கேன்? பெண்களை ரசிக்கணும்டி. இதெல்லாம் பொண்ணுங்க கேட்கிற கேள்வி தானே. அந்த ஊட்டி கிட்ட போலாமா? அங்கயா? ஏய் போடா நில்லு. சொல்லுவேன் கேட்டியா? நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன். என் செல்லோல என்ன தொக்கிதுல படுக்க வைங்களேன். அவ்வளவுதானடி. என் செல்லத்துக்கு இது கூட பண்ண மாட்டேனா? அப்பாடா, என்ன கணக்கணக்குதாடா. பாத்தியா, நீ தோத்துட்டே, நான் தானே ஜெயிச்சேன். ஜெயிப்படி, ஜெயிப்ப.
கண்ணு தெரியல. என்ன பார்த்தாடா கண்ணு தெரியலன்னு சொன்னா நீ காலை நீட்டிங்கன்னு கேடாலாம் இல்ல லவர்ஸ் பாரு. ஏய் போடா. பக்கரிக்கிட்டே வேலையை காட்டுறியா? இதை பாருடா. லேடு பக்கரிடா. என்ன பண்ணாங்க? கேடால புள்ளே அலையம்மா. என்னங்க என்னாச்சு? குட்டி போட்ட பூனை மாதிரி அதுக்கு இதுக்கு நடந்துகிட்டு இருக்கீங்க? இல்ல நம்ம சொத்துல பாதி பறி போயிடுமோன்னு கொஞ்சம் பயமா இருக்கு. என்னாச்சுங்க? யார் உங்களை இப்படி குழப்பினது? வேற யார் குழப்பா? அதான் கூட பிறந்திருக்காள அந்த ஓடுகாலி தான் வக்கீல் அடிச்சு விட்டுருக்கா. பாதி சொத்து வேணுமா? என்னது பாதி சொத்து போயிடுமா? ஏன் இப்படி அதிர்ச்சி ஆவற? நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன், முதல்ல நீ உள்ள போ. அதுக்கு தான் அன்னைக்கே சொன்னேன் தங்கச்சின்னு பார்க்காம கொன்னுடுங்கன்னு. என் பேச்ச கேட்டீங்களா? ஏய் எல்லாம் எனக்கு தெரியும், சொன்னதை செய். நானே டபுள் கணக்கு போடுறவன், இவா நமக்கு மேல ட்ரிபிள் கணக்கு போடுவா போல இருக்க. டேய் வண்டி ஆடுறா. வாங்க வாங்க. எப்படியோ காரியத்தை முடிச்சோம். வணக்கம்மா தங்கச்சி. என்னம்மா ஏன் என் முகத்தை பார்க்க பிடிக்கலையா உனக்கு? இத்தனை வருஷமா உன்னை பிரிஞ்சு நாங்க எவ்வளவு தவிச்சிருக்கோம் தெரியுமா? என்னைக்காவது உங்ககிட்ட வீட்டை விட்டு வெளியே போன்னு நாங்க சொல்லி இருக்கோமா? உன்னை தோல்ல தூக்கி மார்ல சுமந்து வளர்த்ததெல்லாம் கொஞ்சம் நெஞ்சமா எல்லாத்தையும் மறந்துட்டு எங்களை அம்போன்னு தவிக்க விட்டுட்டு நீ மட்டும் தனியா வந்துட்டியம்மா. எந்த ஒரு சொத்து சுகம் வேண்டான்ட்டு நம்ம ஜமீனை விட்டு நீ மட்டும் தனியா வந்து இப்படி கஷ்டப்படுறியம்மா. நீ தாம கொஞ்சம் அவசரப்பட்டுட்ட. இவன் தாமா என் பையன் சிங்கக்குட்டி மாதிரி வளர்த்து வச்சிருக்கேன். எதுக்கு தெரியுமா? உன் பொண்ணுக்காகத்தான். உன் பொண்ணு நம்ம வேலைக்காரங்க மூலம் பெரிய பொண்ணு ஆகிட்டு தான் கேள்விப்பட்டேன். என் பையனுக்கும் உன் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு நம்ம குடும்பம் ஒன்றாயிடுன்றதான் இவ்வளோ தூரம் வந்திருக்கம்மா. நீ தான் கொஞ்சம் அவசரப்பட்டு கேஸுன்னு போயிட்ட. ஆனால் நான் எந்தவித சொத்துக்கும் ஆசைப்படலாமா. ஏண்டி என் தங்கச்சிக்கு எல்லா நகையும் கழட்டி கொடுறீ. ஆனால் நீ மட்டும் நம்ம குடும்ப மானத்தை வாங்கிறாதம்மா. என்னைக்கு இருந்தாலும் உன் பொண்ணு தான் என் வீட்டு மருமக. இன்னையிலேருந்து நம்ம சொந்த பந்தம் ரத்த பந்தமா எல்லாரும் ஒன்றாகி உன் பொண்ணை என் பையனு கொடுத்து நம்ம குடும்பமே நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் உன் வீட்டை தேடி நான் வந்திருக்கேன். இன்னும் நீ நம்பலையா தங்கச்சி? ஊரில் யாரோ எனக்கு மருமகள் ஆகிறதோட உன் பொண்ணு வந்தாதான் என் குடும்பத்தில் நிம்மதி. அதுக்காக தான் நான் இங்கே வந்தேன். தோ மருமகளே வந்துட்டாலே. என்னம்மா மாமாவை பார்த்த உடனே அப்படியே பாசத்துல பொங்குறியோ? உங்க சொத்து உங்க கை விட்டு போகுங்கிறதுக்காக தான் நீங்க வீடு தேடி வந்திருக்கீங்க. அப்படிலாம் சொல்லாத மருமகளே. என்ன நினைக்கும் உன் தாய் மாமா நான். ஆடு நனைதேன்னு ஓனை அழுதுதான். இத்தனை வருஷமா நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருந்தது இவங்க கண்ணுக்கு தெரியாம போயிடுச்சா? சொத்து பறி போயிடுங்கிறதுக்காக தானே இப்ப இங்க வந்திருக்கீங்க. நிறுத்திடி.
இவ்வளவு நாளா பார்க்காத எங்க அண்ணன் இன்னைக்கு என்ன பார்க்கறதுக்கு வீடு தேடி வந்திருக்காரு. பேசாம ரெடி. உன் பொண்ணு கோவப்படுறதுல நியாயம் இருக்கு. நீ என்ன வேணாலும் சொல்லு, மனம் மாறிட்ட. உன் தாய் மாமன் என் தங்கச்சி இனியும் கஷ்டப்படுறது நான் விரும்பல. நீ இப்படியெல்லாம் பேசக்கூடாது. நம்ம ராஜ பரம்பரை. உனக்காகத்தான் ஆண்டவனே என் பையனை படைச்சிருக்கான் தெரியுமா? மருமகளே, இனிமேல் நம்ம குடும்பத்தை யாராலையும் பிரிக்க முடியாதுமா. நம்ம 2 குடும்பம் ஒன்னாகி ஊரே மெச்சுற அளவுக்கு நம்ம ஜமீன் பெருமையை காப்பாற்றணுன்றது தான் எல்லாருடைய ஆசை, என்னுடைய ஆசை. நீ சின்ன பொண்ணுமா, உனக்கு ஒன்றும் தெரியாது. நம்ம ஜமீனுக்கு வந்து உன் கையால் குத்து வேலை கேத்தி நம்ம குடும்ப மானத்தையே நீதாமா காப்பாற்றணும். தயவு செய்து இந்த கோர்ட்டு கேஸ் எல்லாம் போய் நம்ம குடும்பத்தையே நாசம் பண்ணிடாதம்மா. தயவு செய்து வீட்டுக்கு வந்துரு தங்கச்சி. உன் காலில் வேணா உழற. ஐயோ வேண்டானே, இதுக்கு மேலே நீ என்ன நம்பலனா ஏண்டி நீயும் காலில் வந்து விழுடி. அண்ணி வாங்க நீ. நீங்க தான் உங்க வாழ்க்கையை சின்ன வயசுலயே தொலைச்சிட்டீங்க. உங்க பொண்ணோட வாழ்க்கையாவது நல்லபடியா இருக்கணும்ல. உங்க பொண்ணுக்காகத்தான் என் பையன் காத்துக்கிட்டு இருக்கான். ஜமீனுக்கு வாங்க, வந்து இனிமே எல்லாம் ஒன்னா சந்தோஷமா இருக்கலாம். பேசிட்டு தான் எப்படிடி? போய் மருமகனை கூப்பிடு. வாமா. வாமா. தங்கச்சி கிட்ட எல்லாம் சொல்லியாச்சு. வா வாங்க அண்ணி. முதல்ல வீட்டுல போய் சுத்தி போடணும். தோல்லையும் மார்லையும் தூக்கி வளர்த்த எனக்கே தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சிட்டா. இது அப்படியே விடக்கூடாது. அப்புறம் நான் தெருவில் தான் நிற்கணும். ஆதிநாராயணா, இதை அப்படியே விட்டுறக்கூடாது. உடனே கொண்டுடணும். எப்படி கொள்றது? அப்படியா? அது என்னம்மா அப்பா சும்மா குட்டி போட்ட போன மாதிரி அதுக்கு அலைஞ்சிட்டு இருக்காரு. இதெல்லாம் சப்பா மேட்டர்மா. இதெல்லாம் நானே பாத்துக்க மாட்டேனா? டேய், இது என்ன கொள்ளு ரசம் வைக்கிற விஷயமா? கொலை பண்ற விஷயம்டா. அன்னைக்கே உங்க அப்பாட்ட சொன்னேன், தங்கச்சி புருஷனை கொல்ற அன்னைக்கு தங்கச்சியை சேர்த்து கொண்டுடுங்கன்னு. எங்க பேச்சு கேட்டாரா? கீழே ஆளை வச்சுக்கிட்டு இப்படி பானு கத்துற. கொஞ்சம் அடக்கி வாசி. பசுங்கன்னு நட்டு வீட்டுக்குள்ள உட்கார்ந்துருக்கேன். பாக்க வயிறு பத்திக்கிட்டு எரியுது. ஐயோ, ஏய், எனக்கு முன்னாடி வயிறு பத்தி நேரியுது. பணமாச்சே மனசு தாங்கலையே. மருந்து வச்சு கொண்டுடு. எனக்கு தெரியாது மேல. இதுலயாவது அவ செத்துருவாளா? அது இப்போ சரி போய்ட்டு வராது. நீ கூடவே விஷத்தையும் கலந்துரு. மகனே சொல்லுங்கப்பா. உன் சரக்கெல்லாம் சேர்த்து நானே அடிச்சிடுறேன். என்னால் இதுக்கு மேலே முடியல. நான் போகிறேன். இங்கே வாடா. உல்லாச உலகே உனக்கே சொந்தம். ஜகட ஜகட ஜகடா நீ ஜல்சா. ஜகட ஜகட ஜகடா. என்னங்க? ஜகடா ஜகடா ஜகடா. உங்க தங்கச்சி கதையை முடிச்சிட்டேன். என்னது? தங்கச்சி முடிச்சிட்டியா? அப்ப எல்லா சொந்தம் எனக்கு தான். இப்பவே நான் தலை முடிக்கிறேன். அப்ப கன்ஃபார்மா எல்லா சொத்தும் எனக்கு தான். ஏய், செத்துட்டான்ல, கன்ஃபார்ம் தானே? இங்கே இருந்தா எப்படி? வாங்க. போ 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 போ. வாங்க. நடிக்கணும். போ போ. தங்கச்சி. ஐயோ மாமா, அத்தை. மாமா. என்னம்மா? அம்மா இறந்துட்டாங்களா? என்னம்மா சொல்ற? தங்கச்சி, ஐயோ தங்கச்சி, ஐயோ தங்கச்சி, தங்கச்சி, ஐயோ தங்கச்சி. கிடைக்கல, அந்த போய்க்கிறேன்.
எப்படி ஒண்ணே ஒண்ணு கண்ணே கண்ணு அதுக்கு எல்லா சொத்தையும் எழுதி வச்சிருவா. நீ எழுதுற தங்கச்சி என் உயிரை வேணா நீ எடுத்துக்க. ஐயோ தனியா விட்டுட்டு போயிட்டேன். உன் பொண்ணு வந்திருக்கா பாருமா, மருமக வந்திருக்கா. இல்ல இல்ல என் பொண்ணுமா, என் பொண்ணு விட்டுட்டு தனியா போயிட்டே. நேத்து சிங்கப்பூர்ல இருந்து உன்னை பார்க்க ஆசையா வந்தேன். நீ என்னை பார்க்க ஏர்போர்ட்டுக்கு வரல? உனக்கு என் மேல ஆசையே இல்லையா? சாரிடா சொல்லலாம், எனக்கு நிறைய வேலை இருந்துச்சுடா. சும்மா கதை விடாத. சரிடா, உன் ஸ்டைலே எனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்றேன். நான் கொடுக்கட்டுமா? சிப்படா. அங்க போய் உட்காரலாமா? போலாமே. வா. என்னடா சிங்கப்பூர் போட்டு வந்து ஒரு சுத்து படுத்துடா. குறும்பு அதிகமாயிடுச்சு உனக்கு. அம்மா அப்பா உனக்கு சரியா சாப்பாடு போடுறது இல்லையா? ஒல்லி ஆயிட்டே இருக்க. அதான் நான் சாப்பிடுறதுல நீ சாப்பிடுறியே. செல்லம், எப்பனா கல்யாணம்? ஏய், எனக்கு மட்டும் ஆசை இல்லையாடி? இருடி, கொஞ்ச நாள் ஜாலியாக இருக்கலாம். அதுக்கப்புறம் உன்ன மாரி ஒரு பொண்ணும் என்ன மாரி ஒரு பையனும் பேத்துக்கிட்டு ஜாலியாக லைஃப் என்ஜாய் பண்ணலாண்டி. போதுமா? செல்லம், எங்க அப்பா இன்டர்நேஷனல் கேடி, உங்க அப்பா ஸ்டேட் கேடி. அவங்க 2 பேரும் சேர்ந்து கோடி கோடியா சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க. நீ என்னன்னா 2 குழந்தைங்க போதும்னு சொல்ற? நான் 10-15 குழந்தைங்க பெத்து போடலான்னு நினைச்சேன். ஏய், பெத்து போறத பத்தி அப்புறம் யோசிக்கலாண்டி. முதல்ல எனக்கு கொடுக்குற மாமலை குடுறி. மனசுக்குள் மழை வருதே. ஒரு நிமிடம் உன்னை பிரிந்தால் உலகமே கசக்கிறதே. எந்த நாராம் அருகிலே ஒரு அமிலம் ஊற்றினார். அந்த உலகமும் நீயே ஆகிறாய். உயிரின் கதவை நீ திறந்த ராட்சசா. மழை வருதே, மழை வருதே, மனசுக்குள் மழை வருதே. ஒரு நிமிடம் உன்னை பிரிந்தால் உலகமே கசக்கிறதே. பாறை நடுவே பூவாய் பூத்ததல்லவா காதல். ஆனந்த வாசம் வீசுதே. போதை பொருளை போல மாறுகிறதே காதல். நீ வந்து மயக்கம் தீர்த்திட. காலை சூரியன் பனியை உறிஞ்சுதே. கண்கள் ரெண்டும் என் உயிரை உருக்குதே. காலை சூரியன் பனியை உறிஞ்சுதே. கண்கள் ரெண்டும் என் உயிரை உருக்குதே. பாலை வரமாய் வாழ்ந்தேன் நான் அன்று.
மழை வருதே மனசுக்குள் மழை வருதே ஒரு நிமிடம் உன்னை பிரிந்தால் உலகமே கசக்கிறதே சாம்பல் நடுவே வாழ்ந்தே சருகு போல அலைந்தே நீ வந்து யாவும் மாற்றினாய் மழை வருதே மனசுக்குள் மழை வருதே ஒரு நிமிடம் உன்னை பிரிந்தால் உலகமே கசக்கிறதே எந்த நாராமறிவிலே ஒரு அமிலம் ஊற்றினார் அந்த கதவை நீ திறந்த ராட்சசா மழை வருதே மனசுக்குள் மழை வருதே ஒரு நிமிடம் உன்னை பிரிந்தால் உலகமே கசக்கிறதே காயத்ரி காயத்ரி உன்னதாமா ஏன் இங்க உட்காந்து அழுதுகிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை மாமா. சொன்னா கேளு, எழுந்துரு. டேய் செல்வம், என்னப்பா இங்க வா. ஏடா சதா அவங்க அம்மாவே நினைச்சு அழுதுகிட்டு தான் எப்படிறா? உடம்பு துரும்பா இழைச்சு போச்சு. எங்கன்னா வெளியே கூட்டு போக வேண்டியதானே? நான் என்னப்பா பண்றது? வேணும்னா நம்ம காட்டு பொங்கலை கூட்டிட்டு போவாப்பா. பெஸ்ட் ஐடியா. சரிப்பா. வேண்டாம் மாமா. நான் சொல்றத கொஞ்சம் கேளு. அவன் யாரு? உன்னை கட்டிக்கு போற மாமன் தானே? ஏன் பயப்படுற? அதுவும் அங்க போனா உன் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதி கிடைக்குமா? உங்க அம்மா, அதான் என் தங்கச்சி. நான் நினைச்சதை விட நீ தான் அதிகமாக நினைச்சு அழுதுகிட்டு இருக்க. நீ ஒன்றும் கவலைப்படாத. நீ அங்க போனீன்னா எல்லாமே உனக்கு புரியும். டேய், கூட்டிட்டு உடனே போடா. சரிப்பா. காயத்ரி சந்தோஷம் தான் நம்ம சந்தோஷம். சரிங்கப்பா. கிளம்பு, உடனே கிளம்பு. வாமா. நம்ம கணக்கு எப்பவுமே தப்பாது. இவ கதையை முடிஞ்சிருச்சுன்னா இனிமேல் நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆதியா கொக்கா. ஏய், என்ன காயத்ரி உம்முன்னு இருக்க? உங்க அம்மா இறந்த வருத்தம் இன்னும் உன் மனசுல இருந்து போகலையா? ஆமா, போகல. கவலைப்படாத காயத்ரி, நான் இருக்கேன்ல. அது சரி, நம்ம இப்ப எங்க போறோம்? நம்ம காட்டு பங்களாவுக்கு தான். எல்லாம் உன்னை சந்தோஷப்படுத்த நீ கூட்டிட்டு போறேன். போதுமா? நீ ஹாப்பியா இருக்கணும் எப்பயுமே, சரியா?
அதுக்காக தான் நம்ம அங்கே போயிட்டுருக்கோம். ஆமா மாமா, அம்மாவும் மாமாவும் நம்ம மேரேஜ் பத்தியே கேட்டுட்டு இருக்காங்களே. கண்டிப்பா நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணுமா? அதில் என்னடா டவுட்டு? கல்யாணம் பண்ணுறது கன்ஃபார்மு, இதில் எந்த மாற்றமும் இல்லை. வேண்டாம் மாமா, நான் படிக்கணும். படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். ப்ளீஸ் மாமா. படிக்க வைக்கிறத பற்றி நீ ஏன்டா கவலைப்படுற? நான் பார்த்துக்கிறேன்டா. நான் படிக்க வைக்க மாட்டேன் உன்னை. அப்ப சரி. எப்பயுமே சந்தோஷமா இருக்கணும். நான் பார்த்துக்கிறேன் உன்னை. ஏய், மாமாவுக்கு எதுவும் காம்ப்ளிமெண்ட் இல்லையா? ஐயோ மாமா, வண்டி பார்த்து ஓட்டுங்க மாமா. வண்டிலாம் தானா ஓடும், நீ வாடா. இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். எல்லாம் அட்வான்ஸா இருக்கணும் தான். அதுக்குள்ள அவசரப்பட்டீங்கன்னா எப்படி? இன்னும் கொஞ்சம் தூரம் தான்மா. வா வா வா, அங்க ஒரு மான் ஒன்று கிராஸ் ஆகுது பாரு. வா, உனக்கு காமிக்கிறேன். வா, சீக்கிரம் வா. வா வா வா, அங்க பாரு, அங்க ஒரு மான் போதா. அதோ 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 தெரியுது பாரு, அதோ ஓடுது பாரு. கியூட்டா இருக்கு. ஐயோ, அங்க பாரு, அங்க பாரு, அதோ தெரியுது பாரு. மாமா புடிச்சு கொடுங்க மாமா. அதெல்லாம் பிடிக்க முடியாதுடா, ரசிக்க தான்டா முடியும். மச்சான் தலையை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல. மச்சான் தலை ஃபோன் பண்ணலையா? ஃபோனும் பண்ணல, ஒன்றும் பண்ணல. பார்த்துக்கலாம் விடு. அந்த ஃபிகரை உஷார் பண்ணார, ஃபோன் போடுறா. என்ன பண்ண சொல்றியா? ஏய், ஒரு நிமிஷம் அப்படி ஃபோன் அடிக்கிட்டு. ஏய் மச்சான், நம்ம தலைடா. சொல்லு தலை. டேய் ஜெகன், நான் செல்வம் பேசுறேன்டா. என்ன தலை, எப்படி இருக்கா? ஃபோனே காணோம். நான் இப்போ காட்டு பங்களாவுக்கு வந்திருக்கேன் என் அத்தை பொண்ணோட. இமிடியேட்டாக நம்ம பசங்களை கூட்டிட்டு சீக்கிரமா காட்டு பங்களாவுக்கு வந்து சேருங்க, சரியா? அவ்வளோதானே தலை, உடனே கிளம்பிடுறோம். வேற என்ன வேலை? கூட்டு சீக்கிரம் கிளம்பி வாங்கடா. சரி தலை, எப்போ வரீங்க? நம்ம ரகு மச்சானையும் கூப்பிட்டு இப்போ உடனே வந்துடுறோம். சீக்கிரம் வாங்க. மச்சான் உடனே காருடு. ரகு எங்கடா போய் தேடுறது? அவனை தேடிக்கலாம் மச்சான், இங்கே தான் இருப்பான் எங்கேயாவது. அதான் முக்கியம். இதை வந்துட்டேன்னு சொல்றேன் மச்சான். அந்த கிளம்பிட்டு தலை, இந்த உடனே வந்துடுறோம். 5 நிமிஷத்துல இருக்காங்க. சொல்ற பிரச்சனையே பண்ணியா?
காப்பாத்துங்க அத்தை. அத்தை சொல்றது கேளுங்க. மாமா. இவங்க எல்லாரும் கெடுத்து என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாங்க மாமா. நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, இரு நான் பார்த்துக்கிறேன். பசங்களை நான் கவனிச்சுக்கிறேன். இருமா. என்ன மகனே, நான் ஒன்று சொன்னா நீ ஓடி பிடிச்சி விளையாடிக்கிட்டு இருக்க. பசங்க கொஞ்சம் அசால்ட் ஆயிட்டானுங்கப்பா. இவனுங்களா? என்ன பண்றது? ஆளுதான் உயரமா இருக்க, ஒண்ணும் இல்ல. இளம துள்ளுன்னு பார்த்தேன், இப்படி தொங்கி போயிருக்கிய. நல்ல ரன்னிங் ரேஸ். வேலை முடிஞ்ச உடனே டயர்ட் ஆயிட்டியோ? பேசாம என்னாச்சுமா? சரி சரி இரு இரு. ஆயிரம் தான் சொல்லு, உன்னை நம்பாம தான் நானும் உங்க ஆத்தாலும் இங்க வந்திருக்கோம். அங்க பாரு பொறுப்பா மாமியார் மருமக கிட்ட எப்படி நடந்துக்கிறான்னு. நானும் போய் கொன்னுடுங்க. சொத்துலி அடி உனக்கு பங்கு வேணும். ஆழாக்கு மாறி இருந்துகிட்டு அட்வொகேட்டை விட்டு நோட்டீஸா விட்டுறேன். உயிரோட இருந்தா தானே. இவளை கொண்டு போய் புதைங்கடா. வா வா, வலது கால எடுத்து வச்சு வா. என் மகனோட வாழ போற வசந்த மாளிகையை கொஞ்சம் பாரு. உள்ள கூட்டிட்டு போடா. என்னடா பாத்துக்கிட்டு இருக்க? என் மருமகளை உள்ள கூட்டிட்டு போடா. வா போலாம். அடியே, நம்ம மௌனுக்கு அவளை விட இவதான் நல்லா அம்சமா இருக்கால. பொண்ணு அழகுக்கு அழகு, அந்தஸ்துக்கு அந்தஸ்து. வீட்டுக்கு ஒரே பொண்ணு, எல்லா சொத்தும் அவளுக்கு தான். எப்படி நம்ம செலக்ஷன்? அதுதாண்டி இந்த ஆதி நாராயண. ஜில்லாவையே ஆட்டி படிக்கிறவங்க நீங்க, உங்களை பத்தி எனக்கு தெரியாத என்ன? இவங்க தான் என்ன பெத்த ஆத்தா. 7 தலைமுறையா இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நீங்களும் நல்லபடியா வாழணும்னு உன் பாட்டிக்கிட்ட வேண்டிக்க. லேய், நீ வேண்டிக்கடா. ஆண்டாண்டு காலமா இந்த ஜமீனை நல்ல முறையா ஆண்டது இந்த அம்மா தான். இதுக்கப்புறம் நாங்க நல்லபடியா ஆண்டுகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நீங்க ஆளணும், உங்க பிள்ளைங்க ஆளணும். இப்படி எல்லாரும் இந்த சொத்தை இவங்கள மாதிரி நீங்களும் வாழ்ந்து காட்டணும். உங்க பிள்ளைங்களை நல்லா இருக்கணும்னு மனசார உங்க 2 பேரையும் வாழ்த்துறேன்.
டேய் என்னடா பாத்துக்கிட்டு இருக்க? ஏடி நேரம் நெருங்குதுல, வாம்மா. மேல கூட்டிட்டு போ. பாத்து. என்னம்மா போகும்போதே தடுக்குதுன்னு பாக்குறியா? நம்ம குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சகுனம் அபசகுனம் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீ பயப்படாம போ, எல்லாம் நன்மைக்கு தான். ஒன்றும் பயப்பட வேணாம். டேய் பத்திரமா கூட்டிட்டு போடா. போமா. நான் கூட இன்னும் முழுசா பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. அப்படியே கொஞ்சம் உள்ள வரியா? வா. ஆஹா. என்னாச்சு? ஒன்றும் இல்லை, ஏதோ சம்திங் ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கு. தலைவலிக்குதுங்களா? டேப்லெட் ஏதாவது வேணுமா? ஒன்றும் இல்லைம்மா. காயத்ரி இங்க என்னங்க ஆச்சு? ஒன்றும் இல்லை. கேட்குறேன்ல, சொல்லுங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கூல் 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 கூல். எங்க இருக்க? எவ்வளவு நேரம் காத்திருக்கிறது? 5 நிமிஷத்துல வரேன். 5 நிமிஷம் சொல்லிட்டே இருக்க. இன்னும் 2 நிமிஷத்துல நீங்க இருக்க. கத்தாத வை, சீக்கிரம் வந்துறேன். பக்கத்துல வந்துட்டேன். இன்னும் 2 நிமிஷத்துல நீங்க வரல, அப்புறம் பாரு நான் பத்திரக்காளி ஆயிடுவேன். ஏய், நான் டிராஃபிக்ல இருக்கேன். சீக்கிரம் வந்துறேன். சீக்கிரம் வா, வை, வந்து தொலை. ச்சே. வந்து தொலை, இவ்வளவு நேரமா? கூல் 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 பேபி. நீ ஒரு மனுஷனா? சொல்றத கேளு கீது. என்ன கேட்கணும்? இவ்வளவு நேரமா? எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? ஏய் கத்தாத. என்ன மோசம் பண்ணிட்டல? கீதா, எல்லாத்துக்கும் எங்க அப்பா தான் காரணம். திடீர்னு நடந்த மேரேஜ். அப்போ கல்யாணம் பண்ணிட்டேன். ஆமா. ஏன் இப்படி பண்ண? உன்னை உண்மையை தானே லவ் பண்ண. ஏன் இப்படி ஏமாத்துன? விடுறே. சொல்லு. நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டல. உன் மேல எவ்வளவு உயிரை வச்சிருந்தேன். ஏன் இப்படி பண்ண? தொடாத. இனிமே என் முகத்துல முழிக்காத. குட் பை. உன்ன மாதிரி எத்தனை பொண்ணுங்களை பார்த்துருப்பேன். நான் ஆம்பலடி. அகிலத்தை காக்கும் பரமேஸ்வரா, நான் எடுத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேற வேண்டும்.
காலேஜுக்கு நீ ஃபீஸ் கட்டல. இன்னைக்கு கட்டிடலாம்ப்பா. அப்பா அது போக நான் உங்கள்கிட்ட ஒன்று பேசணும். எனக்கு ஒரு உதவி செய்யுங்கப்பா. இந்த ஆவிகள் சாத்தான்கள்லாம் கட்டி போடுற வித்தையை கற்றுக்கிட்டு இருந்திருக்கீங்களே, ஆமாம், அது எனக்கும் கொஞ்சம் கற்றுக் கொடுங்கப்பா. அது உனக்கு வேண்டாத விஷயம். பிரபஞ்சத்தில் மாந்திரீகமும் சாத்தானும் மிக பயங்கரமானது. முன்னோர்கள் வழி வழியா எனக்கு கற்றுக் கொடுத்தது என்னோடு போகட்டும். நீ படிக்கிற வேலையை மட்டும் பாரு, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ம் சரிங்கப்பா. ஆனால் ஜமீன் பரம்பரைக்கு விசுவாசமாக இருந்துட்டு ஆவிகளுக்கெல்லாம் நீங்கள் கெட்டது பண்ணுறீங்களேப்பா. அவங்க வந்து நம்ம முன்னோர் காலத்திலேருந்தே நமக்காக எவ்வளவோ செஞ்சுருக்காங்கப்பா. அதுக்காக நான் செய்கிறேன். நான் எக்காரணம் கொண்டு கெட்டது செய்ய மாட்டேன்ப்பா. நான் எனக்காக கேட்குறேன். எனக்கு கொஞ்சம் கற்றுக் கொடுங்கப்பா. சொன்னால் கேட்க மாட்டியா? கிளம்பு. சரிங்கப்பா. ஓம் சிவாய. யார் அது? மாமா வரலையா? பயந்துட்டீங்களா? விட மாட்டேன். மாமா மாமா, என்னம்மா? பால் கொண்டு வந்திருக்கேன். இங்கே வச்சுட்டு போ. என்ன குரல் ஒரு மாதிரி இருக்கு? என்ன அவன் சரியா கவனிக்கிறது இல்லையா? என்கிட்ட சொல்லு, அவனை பிச்சு போடுறேன் பிச்சு. பிச்சிடுவியாடா? பிச்சிடுவியா? ரத்தத்தை குடிக்க போறேன்டா. பாலை கொடுத்து சாவடிச்சு எனக்கு உடன் பாலை கொடுத்துருவா போல இருக்க. மாமா என்ன மாமா டயர்டா இருக்கீங்களா? எங்க பார்த்தாலும் அந்த புள்ள ஞாபகமே தான் வருது. அட என்னங்கப்பா நீங்க எவ்வளோ பெரிய மனுஷ பேயெல்லாம் பார்த்துருப்பீங்க. போய் இந்த காலத்தில் போய் பேயான் பிசாசான் சும்மா போட்டுக்கிட்டு அதை கொடுப்பா. தலை வலிக்க விட்டுட்டாலே, எப்படியாச்சும் அவளை அடிச்சாவணும்டா. கவலைப்படாதீங்கப்பா, அவளை நானே பொசிக்கிறேன்ப்பா. தெரியல. ஏங்க அதை இதையும் போட்டு மனசை குழப்பிட்டு இருக்கீங்க? முதல்ல இதுல 2 பெக்க போடுங்க, எல்லாம் சரியா போயிடும். இந்த மவனே உன் கையால போடு. வணக்கம் ஆதிநாராயணன். ஓம் நம சிவாய. வா 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 சாமியாரே, உட்காரு உட்காரு இப்படி. ஐயோ ஐயோ, ஏன் சாமியார 4 நாளாக உனக்கு ஃபோனை அடிச்சு அடிச்சு ஃபோனே ஓஞ்சி போச்சு. எங்கேயா போய் தொலைச்சா? அது ஒன்றும் இல்லை ஆதிநாராயணன், யாருக்குமே அடங்காத ஒரு ஆவியை இப்போதான் அடக்கிட்டு வந்திருக்கேனா. உன் விஷயம் என்ன, அதை முதல்ல சொல்லு. அத்தை அடக்கலாம் இத்த அடக்கலாம் வேண்டாம். இந்த வீட்டில் என்ன அடக்கணுன்றதை மட்டும் கேளு. இவனை படுத்துது, என்ன படுத்துது, அவளை படுத்துது, எல்லா குடும்பத்தையும் ஒரு வழி பண்ணிக்கிட்டு இருக்கியா. அந்த ஆவியை பற்றி முதல்ல சொல்லு. ஆமாம், சாதாரண ஆவி இல்லை. யோ என்ன அது சாதாரண ஸ்பெஷல்? அதை அடக்கிற வழியை சொல்லியானா? இரு சொல்றேன். இது சாதாரண ஆவி இல்ல, சக்தி வாய்ந்தது. உன் குடும்பத்தை அழிக்க வந்திருக்கு.
ஒரு புல்லு புண்டு கூட உன் வீட்டுல இருக்காது. என்னைய சொல்ற? நானு என் மவ என் பொண்டாட்டி எல்லாம் செத்துருவோமா? அட பாவி, உண்மைய சொல்றா. இவனும் நானும் என் குடும்பம் எல்லாம் போயிட்டா என் சொத்தை எவன்டா பாதுகாக்கிறது? நீ பண்ணிருக்க என்ன சாதாரண விஷயமா? அது சரியா, நான் தான் கொலை பண்ணேன். அதுக்கு இல்ல. என்ன சொல்றீங்க சாமி? அதை அடக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. நாளைக்கு மறுநாள் பௌர்ணமி. இத யாகத்தால கட்டுப்படுத்தலாம், ஆனா அழிக்க முடியாது. அதை நான் பாத்துக்கிறேன். மந்திரம் பண்ணிவோ மாயம் பண்ணிவோ அதை நீ அழிக்கணும். இந்த ஆதிநாராயணன் யாருன்றதை காட்டணும். இந்த ஊரை விட்டு இந்த உலகத்தை விட்டு அந்த பேய் ஓடணும். என் குடும்பம், என் பொட்டாட்டி, என் பையன், எத்தனை லட்சம் எத்தனை கோடி, எத்தனை மந்திரவாதி வேணாலும் கூட்டிட்டு வந்துரு. யாகம் பண்ணு. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எல்லாமே தரேன். என் சொத்துல பாதி போனாலும் பரவாயில்ல. இனி இந்த ஆதி கிட்ட அந்த பேய் எப்பவுமே நெருங்கக்கூடாது, நெருங்கவும் விடக்கூடாது. நாளை மறுநாள் சிவராத்திரி. அந்த காட்டு கோயில்ல மகா காளி பூஜை செய்து அவள் அந்த மரத்திலே நான் ஐக்கியமாக்கிறேன். அவள் அந்த காட்டுல இருந்து வராதபடிக்கு நான் அங்கேயே அடக்கி காட்டுறேன். ஆதி நாராயணா, சரி நான் பூஜையை முடிச்சிட்டு வரேன். ஆதி நாராயணா, அது வரைக்கும் நீ ஜாக்கிரதையாயிரு. நான் வர்றேன். இப்படி பயமுறுத்திட்டு போறா? அதான் ஒண்ணுமே புரியலப்பா, பயமா இருக்கு. இனிமேல் ரொம்ப உஷாரா இருக்கணும்டா. சரிங்கப்பா. நீயும் உஷாரா இரு. சரிங்கப்பா. இந்த தாய் தகைதுன்னு சொல்லுவாங்களே, அதை வேணா கட்டிக்கலாமாடா? கட்டிக்கலாம்ப்பா. டென்ஷனா இருக்கு. எங்க சரக்கு? சரக்கு ஏட்ரா, முதல்ல ஏட்ரா. ஐயோ, வந்து சரிப்பட்ட வராது. ஏண்டி என் குடும்பத்தையே அழிச்சிட்டு ஆப்பிள் சாப்பிடுறியா? அதான் உன் ரத்தத்தையே உறிஞ்சு குடிச்சிட்டேன். இந்த பேயால என் பொண்டாட்டியை நான் இழந்துட்டேன். இப்போ என் உயிர் மேல எனக்கே பயமாயிடுச்சு. எந்த ரூபத்துல எப்படி வருவான்னு தெரியாம பயந்து கிடக்கிறேன். வந்து வந்து என் உயிரை வாங்காம விட மாட்டா போல இருக்க. நான் செஞ்ச பாவத்துக்காக என்ன பழி வாங்கிருமோ? இந்த ஆதிக்கு பயம் இல்ல, பயப்பட மாட்டான். வரட்டும், நானா அவளான்றது பார்த்துருவோம். மாமா 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 என்ன அநியாயமா கொன்னுட்டீங்களே மாமா.
என்ன அணு அணுவா சித்திரவதை பண்ணிட்டீங்களே, உன்னை கொல்லாம விட மாட்டேன். ததாது ருவோய வைஸ்ராஜாய மகா ஏண்டி இந்த குடும்பத்தையே நான் அழிச்சிட்டு இருக்கேன், நடுவில் நீ வந்து உறவு கொண்டாடுறியா? அவனையும் நான் இப்ப சும்மா விட மாட்டேன். நம தூப தீபம் நைவேந்திய தட்சிணாய கற்பூராஞ்சன ரோத்ராய த்ரீம் ரீம் ரீம் ஹலாலாம் சைல சௌபாக்கிய ஜனா ஜனாந்திர சரீர ருத்ராந்திர கலைங்கிர வஜ்ராய பஞ்சமே சித்தி யோக வதேவ வசந்திரம் வஜாய சுசுவி விஷ்ணு வச்சலாய பகவாலாய Ah!
அவங்க பக்கமே இருக்கியம்மா. எனக்கு பக்க பலமா இரு தாயே. இந்த சூரிய காட்டுல இருந்து என்னை விடுவே தாயே. காளி என் வாழ்க்கை சீரழிச்சவனோட உயிரை நான் எடுக்கணும். என்னோட நிலைமை இந்த உலகத்துல எந்த பொழுதுமே வரக்கூடாது. அதுக்கு காரணம் யார் தெரியுமா? உன்னோட அப்பா தான். ஏன்னா அவர் தான் இந்த காட்டுல கட்டு போட்டாரு. இன்னைக்கு பௌர்ணமி அவன் அழிக்கிறதுக்கு சரி பண்ணிட்டு இருக்கான். ஆனா நான் அவனை விட மாட்டேன். அதுக்கு நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும். உங்க ஆத்மாவை எனக்கு கொடுத்து என் ஆசைகளை நிறைவேற்றணும். சரி, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் விடுதலை கொடுங்க. நான் அவனை கொண்டுட்டு வந்துடுறேன். உனக்காக நான் இதை பண்றேன். இனி எத்தனை ஜென்மம் எழுந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். யோகமாய பந்திராய உக்ராய வித்யாய மகாவித்யாய சித்தாய வித்யாய கமாய மகாய யோனி மகாய மகோதய உத்பேஸ்வர மகோதய வித்யாய வித்யாய அதாய துரிந்தாய அந்தாய சந்திராய வித்யாய மகாய வித்யாய மோரி மகோதய உத்பேஸ்வர வித்யாய ஈஸ்வராய நசினிய மகா ஈடனாய சகலஹல்லாய ஆத்மசத்தாய ஈஸ்வரா. சர்வ ஜாக்கிரதையா கொண்டு போ. இதை கொண்டு போய் கடல்ல கரைச்சிரு. அப்பதான் அந்த ஆவி அடக்க முடியும். அது கிளம்பிடுச்சு. இத சீக்கிரம் போய் கரை, இல்லைன்னா உயிருக்கே ஆபத்தாயிரும். அதனால ரொம்ப சர்வ ஜாக்கிரதையா இருக்கணும். போற வழியில பல ஆபத்துகள் வரும். எந்த ஆபத்தை கண்டு நீ அஞ்சக்கூடாது. அஞ்சாம கொண்டு போய் சீக்கிரம் கரைச்சிரு. முனீஸ்வரன் மேல பாரத்தை போட்டு இத கொண்டு போ சீக்கிரம். முனீஸ்வரா
இருக்கீங்க? இல்லை மீனா, ஒரு நல்ல காரியம் பண்ண ஆத்ம திருப்தி எனக்கு இருக்கு, அது போதும் எனக்கு. மரத்துல என்ன ஆத்ம திருப்தி இருக்கு? எனக்கு ஒன்றும் புரியலையே. உனக்கு புரியாது, வா போலாம்.